أنتم بين أهليكم بكأس الحب مترعة وصافي الود نسقيكم. சொல்லுங்க எல்லாரும், அல்லாஹு அக்பர். சரி, இப்பொழுது மிக முக்கியமான உரை. அதாவது இந்த வேளையில் குறிப்பிட வேண்டும், இந்த மதரசாவை இங்கு குர்ஆன் மதரசாவாக இருக்கும்போது ஓதி கொடுத்து கொண்டிருந்த ஹசரத் அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க இப்படி ஒரு கிதாப் ஓதக்கூடிய ஒரு மதரசாவாக உருவாக வேண்டும் என்று அன்றைய பள்ளி பரிபாலன சபை தலைவர் உட்பட பள்ளி பரிபாலன சபையில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இப்படி உருவானது என்று இப்போதைய தலைவர் சற்று நேரத்திற்கு முன் எமக்கு கூறினார். அந்த எண்ணக்கருவை விதைத்தவர் இன்று இந்த 10 வருடங்களாக கற்று தேறி 8 உலமா பெருந்தகைகளும் 2 ஹாஃபில்களையும் இன்று ஈன்றெடுக்கின்ற இந்த மதரசாவின் முதுகெலும்பாக இருக்கின்ற அதன் பணிப்பாளர். இவர் பெண்களின் ஆடை சம்பந்தமான நீங்கள் கேட்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக அமைகின்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இவர் இன்னும் ஒரு விடயம், மிக முக்கியமான ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார். அதாவது ஆலங்குடாவில் அவதரித்த ஆல விருட்சம் இமாம் முஸ்லீம் அரபு கல்லூரி என்ற புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். இங்கு வந்திருக்கின்ற பெருந்தகைகள், கல்விமான்கள், ஏனைய தனவந்தர்கள் அதனை நீங்கள் வாங்கி இந்த இமாம் முஸ்லீம் அரபு கல்லூரிக்கு ஒரு உதவியாக ஏதாவது உங்களுடைய அன்பளிப்பை கொடுத்தால் சிறப்பாக அமையும் என இந்த வேளையில் நாம் வேண்டிக் கொள்கின்றோம். இனி அடுத்த விடயத்திற்கு வருகின்றோம். அடுத்த விடயம், இமாம் முஸ்லீம் அரபு கல்லூரியின் பணிப்பாளராக இருந்து இவ்வளவு காலம், இந்த ஒரு தசாப்த காலம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து மிகவும் சிறப்பாக வழிநடத்திய ஒரு சிறந்த உலமா மட்டுமல்ல, நாடறிந்த, ஏன் அவர் இந்தியாவிலும் பிரபலியமானவர், அரபு நாடுகளிலும் பிரபலியமானவர், அப்படியான ஒரு உலகறிந்த ஆலிம் அவர். உண்மையில் சில முன்மாதிரியான விடயங்களை முன்னெடுத்து செல்கின்ற, எந்த உண்மையையும் சொல்வதற்கு தயங்காமல் இஸ்லாம் என்ற அந்த எமது நாம் மிகவும் விரும்புகின்ற அந்த மார்க்கத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்கின்ற ஒரு நல்ல உலமா. மைமனா பெண்கள் அரபு கல்லூரி திகலியில் அமைந்திருக்கின்ற அந்த அரபு கல்லூரியின் பணிப்பாளராகவும் இருக்கின்ற, அதே போன்று உம்முல் ஃபல் அரபு கல்லூரி கனமூலை மற்றும் ஃபாத்திமா பெண்கள் அரபு கல்லூரி ஆகிய 2 அரபு கல்லூரிகளிலும் சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் இருக்கின்ற எமது இமாம் முஸ்லிம் அரபு கல்லூரியின் பணிப்பாளர் அவர்கள், பணிப்பாளர் ஷேக் இமாம் எம் நசீர் ஷரஃபி அவர்களை இங்கே உரை நிகழ்த்த அடுத்து அழைக்கின்றோம். அவர் தலைமை தாங்கி தலைமை உரை நிகழ்த்துகின்றார். ஹஸரத்தை சந்திச்சா ஃபிக்குஹில் என்ன வாப்பா ஓதுறீங்க, ஹதீஸில் என்ன வாப்பா ஓதுறீங்கன்ற காலம் மாறி இன்றைக்கி அதெல்லாம் தலைக்கே இல்லை. உங்களோட மதரசாவில் தொழில் வாய்ப்பு ஏதாவது இருக்குதா? தொழில் கொடுக்கும் இடம் அல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடாலி வாங்கி கொடுத்து காட்டுக்கு அனுப்பியிருந்தால் 5273 ஹதீஸ்கள் உலகத்தில் இல்லாம போயிருக்கும். பசில விழுந்து கிடப்பாங்க. கோடான கோடிக்கணக்கு ஜகாத் சல்லியும் வந்திக்கும். கொடுத்து அனுப்பிக்கலாமா? கடை ஒன்று போடுங்க அபூ ஹுரைரா போட்டிக்க. இன்னைக்கு ஹதீஸ் இல்லை. 70 பேர் குடும்பம் இல்லை, உணவில்லை, பணம் இல்லை. கண்ணியமானவர்களே, திண்ணை தோழர்கள் அவர்கள் தங்களை இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் என்றே அர்ப்பணித்தவர்கள். குர்ஆன் ஹதீஸ்ல அந்த ஒளியில அந்த இல்முல சம்பந்தப்பட்டவர்கள். அஹ்லுல் ஹதீஸி ஹுமு அஹ்லுன் நபியி வ இன் லம் யஸ்ஹபு அன்ஃபாஸஹு கத் ஸஹிபு. ஹதீஸை
படிப்பவர்கள், படித்து கொடுப்பவர்கள், இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலோடு ஒட்டி இருக்காவிட்டாலும் அவர்களுடைய வாயினாலும் மூக்கினாலும் வந்த சில மூச்சு காத்துகள் தான் ஹதீஸாக மாறி இருக்கிறது. அந்த மூச்சு காத்துகளோடு இணைந்திருக்கிறார்கள். இதை விட உலகத்தில் என்ன பாக்கியம் வேணும்? அல்லாஹ் சொல்லிட்டான், குர்ஆனை தந்துட்டேன், கண்ணை நிமித்தி கண்ணை திறந்து யாரையும் பார்த்துடாத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நவ்வரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி வ வஆஹு வ அத்தாஹு கமா சமிஅ. என்னுடைய பேச்சை, என்னுடைய வாழ்வை கேட்டு அது போல படிச்சு கொடுக்கும் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக. இதுக்கு பின்னால எங்களுக்கு என்னத்துக்கு தொழில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கேலி சித்திரம் வரைந்த வந்த சிந்தனையும் எனக்கு ஒரு தொழில் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூச்சு காத்துகள் பட்ட எங்களுக்கும் எங்களுடைய சிந்தனையும் ஒரு தொழில் வேண்டும் என்றால், கண்ணியமானவர்களே, அதற்காக நிறைய பேர் இருக்கிறார்கள். தயவு செஞ்சு அந்த சிந்தனைகளை, சடவாத கொள்கைகளை மதரசாக்களுக்குள் நாங்கள் ஒரு நாளும் புகுத்திவிடக் கூடாது. இது அல்லாஹ், ரசூல், வஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கிவிட்டு வருகிறார்கள். ஹஸரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்ணுடைய உணர்வு இது. அழுது கொண்டிருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? எல்லோரும் அழுததும் பித்து பிடித்தவர்களை போன்று திரிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை கேட்டு இந்த தாய் அழுதது நான் நபியுடைய வஃபாத்துக்காக அழவில்லை, வஹியுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது என்று அழுகிறேன். அவ்வளோ பெருமதியான இல்ம் இது. அரசர்கள் ஆசைப்பட்டார்கள். அபு ஜாஃபர் மன்சூர் ரஹிமஹுல்லா அவருடைய அமைச்சர் கேட்கிறார், ஹல் லக மின் ஹாஜத்தின் லம் தனல்ஹா. இளவரசராக இருக்கிறீர்கள், அரசராக இருக்கிறீர்கள், வாழ்க்கையில் ஆசைப்பட்டு கிடைக்காத ஏதாவது இருக்கிறதா? சொன்னார்கள், ஒன்னே ஒன்று இருக்குது. என்னது? குர்ஆனை படிச்சோம், ஹதீஸை படிச்சோம், அரசர்களாக மாறிட்டோம், ஹதீஸை பாட நடத்தோம். இதை சொல்லும் பொழுது என்னுடைய திருமதியுடைய உஸ்தாத், இந்தியா காயல்பட்டினத்தைச் சேர்ந்த கணியத்துக்குரிய நுஸ்கி ஹஸரத் ஹஃபிலஹுல்லாவுடைய ஞாபகம் வருகிறது. திருமதி ஷரீஃப் என்னுடைய உஸ்தாதும் திருமதியிலே மிகவும் பிரியம் வாய்ந்தவர்கள். ஒவ்வொரு மதரசாவிலும் கட்டாயமாக பெரிய வகுப்புக்கு ஓதி கொடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கிதாப் தான் திருமதி ஷரீஃப். ஒரு மனிதனுடைய, ஒரு ஆலிமுடைய வாழ்க்கையில் ஹதீஸ்கள் தஆருதாகும் பொழுது, முரண்படும் பொழுது, இன்று என்னவெல்லாம் இயக்க பிரச்சனைகள் இருக்கிறதோ அது அனைத்துக்கும் பதில் சொன்ன 6 கிரந்தங்களில் மிக முக்கியமான கிரந்தம் திருமிதி ஷரீஃப். ஆச்சரியமான கிதாப். நுஸ்கி ஹஸரத் சொல்வார்கள், என்ற வாழ்க்கையில ஒன்றுதான் மஹ்மூத் இப்னு கைலான் ரஹிமஹுல்லா என்ற ஒரு உஸ்தாத் இருந்தார்கள். இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அவர்களுடைய பெயர் சொல்லும் பொழுதெல்லாம் அழுவார்கள். என்னுடைய நோக்கம் இருந்தது, இந்த திருமிதியை பாடம் நடத்திட்டுத்தான் நான் மௌத்தாகணும் என்று. அல்ஹம்துலில்லாஹ் அவர்களிடம்தான் முழுமையாக திருமிதி ஷரீஃபை ஓதினோம். அதிலும் உலமாக்களுக்கு தெரியும், மிக கஷ்டமான அல்ஃபாதுகளை கொண்ட ஷமாயிலு திருமிதி, ஷமாயிலுல் முஹம்மதிய்யா என்ற அந்த பகுதியை ஒவ்வொரு லஃபுல்லாக, சொல்லாக அர்த்தம் சொல்லி படித்து தந்தார்கள். கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வாரேன் என்றால், அரசர்கள் யோசிக்கிறார்கள், நான் ஓதினோம், ஹதீஸ்களை படித்தோம்,
ரிவாயத்து செஞ்சு அந்த ஹதீஸை படிச்சு கொடுக்கிற வாய்ப்பில்லையே. கண்ணியமானவர்களே, அடுத்த நாள் அமைச்சர்கள் எல்லாம் புதிய ஆடைகள் உடுத்து பிள்ளைகள் எல்லாம் தயாராக்கி மேடை அமைத்து உஸ்தாதுக்கு புட்டுவம் போட்டு அரசரை அழைத்தார்கள். நடத்துங்க பாடம், வாழ்க்கையில் நிறைவேறாத உங்களுடைய ஆசை. வந்தார்கள் பாடம் நடத்த. வந்து பார்த்து விட்டு சொன்னார்கள், லஸ்தும் பிஹிம், நான் கேட்டது உங்களை இல்லை. கண்ணியமாக அரச உடுப்புகள் அணிந்து, இன்னமா ஹுமுத் தனிசத்து சியாபுஹும் முஷக்கக்கத்து அர்ஜுலுஹும் அத்தவீலத்து ஷுஊருஹும் குத்தாஉல் மசாஃபாத் புருதுல் ஆஃபாக். நான் ஆசைப்பட்ட மாணவர்கள் யார் தெரியுமா? ஊத்த உடுப்போடு நீண்ட நீண்ட பிரயாணம் செய்து கால்கள் வெடித்து முடிவெட்ட நேரம் இல்லாமல் முடியெல்லாம் நீண்டு பல மைல் தூரம் நடந்து வந்து இல்ம தேடுறாங்களே, கஷ்டப்படுறாங்களே, அவர்களைத்தான் நான் மாணவர்களாக எதிர்பார்க்கிறேன். அந்த வகையில் இமாம் முஸ்லிம் மதரசாவில் ஓதி முடித்த இந்த 8 மாணவர்களும் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் அல்ல, அவர்கள். இதா லம் தகுன் பிதாயத்துஹு முஹ்ரிகா லம் தகுன் நிஹாயத்துஹு முஷ்ரிகா. மெழுகுதிரி உருகாமல் வெளிச்சம் கிடைக்காது. இந்த இமாம் முஸ்லிமுக்காக உருகியவர்கள் அவர்கள். வாரத்தில் 7 நாளும் சோயா சாப்பிட்டவர்கள் அவர்கள். அவர்களே சமைத்து அவர்களே சாப்பிட்டு விட்டு படித்து. கண்ணியமானவர்களே, இப்னு உமர் ஹதீஸ் கலை கலாஃபியிடத்திலும் அந்த மாணவர்கள் முழுமையாக அவர்களுடைய திறமையை காட்டி ஹதீஸ் தௌராவையும் முடித்துவிட்டு இன்று 4 பேர் தான் ஓதி முடித்திருக்கிறார்கள். அடுத்த 4 பேரும் தௌராவிலே இருக்கிறார்கள். அதில் 3 பேர் ஒஸ்தாதுகள் என்கிறது. கண்ணியமானவர்களே, இது யாருடைய பெருமையும் அல்ல, அவர்களுடைய தியாகம். அவர்கள் எரிந்தார்கள், விறகாகினார்கள், உருகினார்கள். எதனுடைய ஆரம்பம் சிரமமும் கஷ்டமும் தியாகமும் இல்லையோ அதனுடைய இறுதி பிரகாசம் இருக்காது. அதனால கஷ்டம் என்கிறது இது இந்த இல்முக்கே சொந்தமானது. சாதாரணம் என்கிறது. நேற்று குத்பாவிலே கேட்டிருப்பீர்கள், உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட எல்லா மதரசாக்களும், இந்தியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட காசிம் நானூத்தவி ரஹ்மத்துல்லா அவர்களின் மூலம் முதலாவது உஸ்தாதாக இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த காசிமியா மதரசாவாக இருக்கலாம். அதே போல் எங்களுடைய புத்தளத்திலே இருக்கக்கூடிய காசிமியா மதரசாவாக இருக்கலாம். என்னுடைய உஸ்தாதிடம் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆச்சரியமான மனிதர் மஹ்மூத் ஹசரத் அவர்கள். அந்த நிலைமைகள் எப்பொழுது எமது ஊருக்கு வருமோ நிச்சயமாக சமூகத்துக்கு கண்ணியம் கிடைக்கும். உஸ்தாத் சொல்வார்கள், மஹ்மூத் ஹசரத் ரஹிமஹுல்லா வருவார்கள், எல்லோரும் உஸ்தாத் வாராங்க உஸ்தாத் வாராங்கன்னு வீட்டுக்குள்ள போயிருவாங்களாம். சரியான மரியாதை. யாரெல்லாம் சமூகத்தில் நல்ல பேர் எடுத்தார்களோ அவர்கள் கண்ணியம் கொடுத்தெடுத்துக் கொண்டார்கள். யாரெல்லாம் சமூகத்தில் கேவலப்பட்டு போனார்களோ அவர்கள் இந்த தீனுக்கும் இந்த இல்முக்கும் இதை சுமந்தவர்களுக்கும் அந்த கண்ணியத்தை கொடுக்க தவறியதால் தவறிப்போனார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இமாம் முஸ்லிம் மதரசாவின் பணிப்பாளர் இவர் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்றது சரி. விரல்கள் இல்லாத கைகளுக்கு என்ன தாக்கம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது? ஒரு கை இருக்குது, விரல் இல்லை, இதால என்ன செய்யலாம்? அந்த வகையில் கண்ணியமானவர்களே, எங்களுடைய விரல்கள் இவர்கள். எங்களுடைய விரல்கள் இந்த மஸ்ஜிதுடைய இந்த மதரசாவுடைய நிர்வாகத்தினர்கள். எங்களுடைய விரல்கள் இந்த மதரசாவினுடைய ஊர் மக்கள், இந்த மதரசாவுடைய உஸ்தாத்மார்கள். எங்களுடைய விரல்கள் இந்த ஊரினுடைய தனவந்தர்கள். எங்களுடைய விரல்கள் இந்த ஊருடைய தாய்மார்கள்.
அதை வளைந்து கொடுக்க போய் இன்று இமாம் முஸ்லிம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. யாரெல்லாம் நிர்வாகமாக வந்திருக்கிறீர்களோ இமாம் முஸ்லிமுடைய நிர்வாகத்தை பார்த்து பாடம் படிப்போம். யாரையும் தட்டச் சொல்லவில்லை. கை உயர்த்தும் பொழுது தலை கீழே போகும். அது கையுடைய தவறும் இல்லை, தலையுடைய தவறும் இல்லை. இமாம் முஸ்லிம் மதரசாவுடைய நிர்வாகம் என்பது, கண்ணியமானவர்களே, எங்களுடைய பள்ளியுடைய பரிபாலன சபை தலைவர் எப்பொழுதும் பள்ளி பரிபாலன சபை கூட்டத்திலே சொல்வார்கள், நிர்வாகம் என்பது ஒரு பூவேலி. நான் அவரிடமே சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையில் இருந்து நான் ஒரு இஸ்திம்பாத் எடுத்தேன். நிர்வாகத்தினர்களே, உங்களுடைய வாசம் மாத்திரம் மதரசாவிற்கு வீச வேண்டும். உங்களுடைய முட்கள் குத்திவிடக் கூடாது. மதரசா உருப்படாது. இன்று நிறைய மதரசாக்கள் வீழ்ந்து போனதுக்கு காரணம் நிர்வாகத்தினர்கள் முள்ளு குத்தினது. வாசம் வீசுறண்டா என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு நிகழ்வு முன்னுக்கு நின்று செயல்படுறது. ஒரு மதரசாவினுடைய பாடத்திட்டத்தில் எந்த நிர்வாகம் கையடிக்குமோ அந்த மதரசாவின் பாடத்திட்டம் அழிந்து போகும். ஒரு மதரசாவினுடைய உஸ்தாத்மார்கள் சேர்த்தல் விளக்குதல் விடயத்தில் எந்த நிர்வாகம் தலையடிக்குமோ அங்கே உஸ்தாத்மார்கள் கட்டமைப்பு முறையாக இருக்காது. ஒரு மதரசாவினுடைய மாணவர்களுடைய விடயத்தில் எப்பொழுது நிர்வாகம் கையடிக்குமோ அங்கே முறையாக பாடம் நடத்த முடியாது. உஸ்தாதுக்கும் மாணவனுக்கும் உள்ள உறவு பாதிக்கப்படும். எனவே இந்த மூன்று விடயத்திலும் எமது நிர்வாகம் கையடிப்பதே கிடையாது. அதனால் தான் வளர்ந்திருக்கிறது. தேவை என்று போய் நிற்போம், கை கொடுப்பார்கள், தூக்கி விடுவார்கள். பல மேடு பள்ளங்களை சுமந்த இமாம் முஸ்லிம் மதரசாவை தூக்கிவிட்டவர்கள். அந்த வகையில் கண்ணியமானவர்களே, நிர்வாக உறுப்பினர்கள் அவ்வாறான சிறந்த உணர்வுகளோடு இந்த இடத்தில் இருந்து போவோம். அடுத்ததாக எங்களுடைய மாணவர்கள் என்ற பிள்ளைகள், பொதுவாக மாணவர்கள் என்று வரும் பொழுது உம்மா வாப்பாட முகத்தை பார்க்கறதை விட எங்கட முகத்தை பார்க்கறது கூட. பொதுவாகவே நசீர் மௌலவிண்டா இந்த புத்தள மாவட்டத்தில் ஒரு வகையான கருத்துகள் இருக்குது, பரவாயில்லை. அப்படிப்பட்ட கடுமையான ஒரு மனிதர்கிட்ட இருந்து வெளியாகிறா கொஞ்சம் கஷ்டம்தான். கண்ணியமானவர்களே, எல்லா கோபதாபங்களையும் பொறுத்து, கஷ்ட நஷ்டங்களையும் பொறுத்து, என்னோடு சேர்ந்து கைகோர்த்து, என்னோடு சேர்ந்து சமைத்து, என்னோடு சேர்ந்து மதரசாவை சீமந்து குலைச்சி கட்டி இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்தில் கதாநாயகர்களாக உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த மாணவர்களும் நிர்வாகமும் உஸ்தாத்மார்களும். எங்களோட பயணிக்கிற உஸ்தாத்மாருக்கு எவ்வளவு கஷ்டமாயிக்கும். அப்ப ஆனா ஒன்னே ஒண்ணுதான் கண்ணியமானவர்களை, ஒவ்வொரு நிமிடமும் இந்த மாணவர்களை வைத்து ஒரு நிமிடத்தை வீணாக்குவோமாக இருந்தால் எங்கட சொந்த பிள்ளைகள் வீணாகிவிடும். அந்த உணர்வுள்ள அனைத்து உஸ்தாத்மார்களும் இங்க ஏசுறல்ல, அவர் மனுஷனா என்று ஏசுற ஒரு உஸ்தாதும் இல்லை. இவர் என்ன உஸ்தாதா என்று ஏசுற அதிபரும் இல்லை, பொறுப்புதாரிகளும் இல்லை. ஒரு புரிந்துணர்வோட அழகான முறையில மதரசா நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் கண்ணியமானவர்களே, இந்த விழாவுக்கு சமூகம் அளித்திருக்கும் நிறைய என்னுடைய உஸ்தாத்மார்கள், அவர்கள் அனைவரையும்
மனப்பூர்வமாக ஏற்று வரவேற்றுக் கொள்கிறேன். ஏன் இவ்வளவு இழுக்கிறேன்டா, ஹசரத் வரல, வந்த உட்கார்ந்துருவேன். பள்ளியில தொழுகிறாங்களாம், இன்ஷா அல்லாஹ் வந்தத்தோட முடிச்சு கொள்வோம். கண்ணியமானவர்களே, இந்த இல்முடைய சிறப்பை விளங்கி, குறிப்பாக உஸ்தாத்மார்கள் நாங்கள் இந்த இல்முக்கு மேலே எதையும் கொண்டு போயிடக்கூடாது. காரூன் நிறைய இருக்குது உலகத்தில். காரூனை பார்த்து ஒரு கூட்டம் சொன்னிச்சு, யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன். சும்மா சொன்னது, முயற்சியெல்லாம் செய்ய இல்லை, அப்படி ஆக. இப்ப நாங்க பெரிய முயற்சியெல்லாம் செய்யறோம், அப்படி ஆக. செல்வத்தை பார்த்து, ஆட்சியை பார்த்து, அவனுடைய பணபலத்தை பார்த்து பெருமூச்சு விட்டது. காரூன் மாதிரி இருந்திருந்தா இவ்வளவுதான். ஆப்போசிட்ட பாருங்க, வகாலல்லதீன ஊத்துல் இல்ம். காரூன்களை பார்த்து, பதவி எனும் காரூன், பட்டம் எனும் காரூன், பணம் எனும் காரூன், அதிகாரம் எனும் காரூன், இவைகளை பார்த்து பெருமூச்சு விடுபவர்களை பார்த்து இல்முள்ளவர்கள் சொன்னார்கள், வைலக்கும், நாசமா போங்க. குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, இதை விட வேற எது வேணும் எங்களுக்கு? அதனால உலகத்துக்கு நீங்க போறீங்க, பிள்ளைகள் நிறைய வருவாங்க. இதை செஞ்சுக்கோங்க, அதை பிடிச்சிக்கோங்க, அதை உற்றாதீங்க. இந்த காலத்துக்கு தேவை வஹி, எல்லா காலத்துக்கும் போதும். உங்களோட உயிர் துடிப்பிரிக்கணும் வஹியை தவிர வேற எதுவும் இல்லை. உங்களோட கபர் வரைக்கும் இது, இன்ஷா அல்லாஹ். இதை உங்களுக்கும் உங்களோட பெற்றார்களுக்கும் வசியத்தாக சொல்கிறேன். உங்களோட ஊர் மக்களுக்கு வசியத்தாக சொல்கிறேன். புள்ள ஓதிட்டு வாராரா, எங்கேயாவது திசை திருப்பி விட்டுறாம அவர் ஓதிட்டு வந்த அந்த இல்மை வச்சு ஏண்ட ஊர்ல நான் என்ன செய்யலாம்? இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க. 8 வருஷங்கள் 17 மாணவர்கள், அது குறைஞ்சிதான் இது கூடல்ல. அரபு இலக்கியத்தில் ஒரு பாடம் முஅரப் மபுனி. சில நேரம் பெரிய வகுப்பு ஸ்தானா 17 மபுனியோ அப்படிமா, அவங்க போகும் வரைக்கும் 17 மபுனி தானது. இடையில ஒரு இன்சிடென்ட். நான் ஓதி முடித்த மதரசா மதவாக்குளம் ஷரஃபியா, ஒரு தகாசா வருகிறது, மதரசாக்கு வரணும் அதிபராக. கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர். அந்த நேரம் பெண்கள் அரபு கல்லூரி மைமனாவும் 2016ஆம் ஆண்டு நானும் நஜ்முத்தீன் ஹசரத் அவர்களும் சேர்ந்து ஆரம்பிச்சது. கொரோனா ஜஹ்ரான் என்று சொல்லி விடுபட்டு மூடி இருந்தது. ஆனா 2 மதரசாக்கும் ஒரு ஒற்றுமை. மைமனா மதரசாவை இமாம் முஸ்லிமுக்கு முன்னால் ஆரம்பிச்சோம். பயான் பண்ணது ஜமாலிக் மௌலவி ரஹிமஹுல்லா, பாடம் ஆரம்பிச்சது அப்துல் வாஹித் ஹசரத் ரஹிமஹுல்லா. இந்த ஊருக்கு சொந்தக்காரர் அவர். மைமனாவும் அப்படித்தான். அதே போல இமாம் முஸ்லிம் மதரசா பயான் பண்ணது ஜமாலிக் ஹசரத் ரஹிமஹுல்லா, ஆரம்பிச்சு வச்சது அப்துல் வாஹித் ஹசரத் ரஹிமஹுல்லா. 2 பேரும் கபராளிகள். இன்றைக்கு முழு நன்மையும் அவர்களுக்கு. ஆச்சரியமான பிறவிகள் 2 பேரும் ஜாஹிதுகள். உலகத்தில் ஒண்ணும் இல்லை. அப்துல் வாஹித் ஹசரத் ரஹிமஹுல்லா எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல எங்க சரி இருந்தா யாருன்னு தெரியாது அவரை. நம்ம சரி ஏதோ ஷூ எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆக்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கிறோம். அப்துல் வாஹித் ஹசரத் ரஹிமஹுல்லா எங்களோட ஊர். கண்ணியமானவர்களே, அப்படியாக
இஹ்லாசுள்ள மனிதர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மதரசா இது. இந்த மஸ்ஜித் 130 வருஷம் 12 வருடங்கள் பூட்டியதால யாரும் போறல, பயம் பேயிண்டு. திரும்ப நினைச்சு பார்க்க முடியாத அளவு இன்று வெளிச்சமாக இருக்குதுண்டா இது எங்கட கட்டித்தனம் இல்லை. ஹாஜர் சொல்லுவாங்க, பொட்டில மண் சுமந்து வந்த அந்த புனித ஏழைகளின் இஹ்லாசுடைய வெளிப்பாடு இது. அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இப்படி மஸ்ஜித் திண்ணையெல்லாம் வச்சு கட்டின நிறைய மஸ்ஜிதுகளை பாருங்க, கஷ்டப்பட்ட மஸ்ஜிதுகள் இன்னும் உயிரோடு இருக்கிறது, அழிந்து விடவில்லை. முஹையுத்தீன் முஹையுத்தீன் முஹையுத்தீன். யார் இந்த முஹையுத்தீன்? சரித்திரம் தெரியாமல் யாரோ சொல்வதை கேட்டுக்கொண்டு நாங்க ஒரு பக்கத்துக்கு போயிடக்கூடாது. உஸ்தாத்மார்கள் இருக்கிறீங்க, நான் ஒரு காயிதா உண்டு சில ஹதீஸ்களை முன் வச்சு நான் கிதாபுகள்ல பார்க்கல, இருந்தால் நான் சொன்னதை மன்னிச்சுக்கோங்க. அல் இல்மு யூஜிபுல் ஹிதாயா வல் ஹிதாயத்து முஸ்தஹீலத்துன் பிகைரி இல்ம் என்று ஒரு காயிதா உண்டு அமைச்சு. உலகத்துல இல்முதான் நேர்வழியை உண்டாக்கும். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். எதுல ஆழமான அறிவில்லையோ அதிலே நிலைப்பாட்டுக்கு வந்து விடாதீர்கள். யாரோ சொல்லிட்டாரு யூடியூப்ல வந்துட்டு சொல்லி நிலைப்பாட்டுக்கு வந்து விடாதீர்கள். ஆழமாக படியுங்கள். படித்து முடிந்தவர்களாக நாங்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு பாடம் நடத்தி தான் பாடத்தை மீட்டிக் கொள்ளும் மனிதர்களாக நாங்கள் இருந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, படித்து முடித்த சிறந்த ஆலிம்களாக மாற வேண்டும். யார்கிட்ட படிக்கிறோம்? ஃபந்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும். உந்துர் மாக்கால வலா தந்துர் மன்கால எல்லாம் இங்க கிடையாது ஷரியத்தில், அது துனியால. யாரு சொல்றதுன்றெல்லாம் பார்க்க வேணாம், சொல்றத விடயத்தை பாருங்க. திருமிதி ஷரீஃபை முடிக்கிறாங்க அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் கவுலோட, இன்ன ஹாதல் இல்ம தீனுன் ஃபந்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும். இது தீன், இந்த இல்ம் அல்ல, இது தீன். யார்கிட்ட படிக்கிறீங்க என்று பார்த்துக்கோங்க. அந்த வகையில் எனக்கு படித்து தந்த உஸ்தாத்மார்களுக்கு இந்த விழாவை சமர்ப்பித்து என்னுடைய உரையின் நிறைவுக்கு வருகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய அன்புக்குரிய ஹஸ்ரத் இன்றைய விழாவின் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இமாம் முஸ்லிம் அரபு கல்லூரியின் பணிப்பாளர், அதே போன்று திகலி மைமனா பெண்கள் அரபு கல்லூரியின் பணிப்பாளர் மற்றும் ஃபாத்திமா பெண்கள் அரபு கல்லூரி, கனமூலை உம்முல் ஃபல் அரபு கல்லூரி ஆகியவற்றின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் எம் நசீர் ஷரஃபி அவர்கள் தலைமையுரை, மிக நீண்ட தலைமையுரை வழங்கினார். அதில் நிறைய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டார். உண்மையில் ஒரு பஸ் சரியாக ஓடுகின்றது என்றால் அதன் சாரதி, அதன் டிரைவர் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நடத்துனர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அதை ஓட்டுகின்ற டிரைவர் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த இமாம் முஸ்லிம் அரபு கல்லூரி இவ்வளவு பெரிய பருவத்தை இவ்வளவு 10 ஆண்டுகளின் பின்னர் பெற்றிருக்கின்றது என்றால் அதனை வழிநடத்தி சென்ற அதன் பணிப்பாளர் சரியாக செய்திருக்கின்றார் என்பதுதான் இதன் விடை. ஆகவே அந்த நல்ல ஒரு பணியை இந்த மண்ணிற்காக செய்து கொண்டிருக்கின்ற அந்த அன்புக்குரிய ஹசரத் அவர்களுக்கு நாம் எல்லோரும் அல்லாஹு அக்பர் சொல்லி அவருடைய உரையை ஆமோதிப்போமாக. அல்லாஹு அக்பர்.